திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். கர்நாடக மாநிலத்தில் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே HIV தொற்று அதிவேகமாக பரவி வருவது புதிய புள்ளி விவரங்களின்படி தெரியவந்துள்ளது. குறிப்பாக 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு அண்மையில் நடத்தப்பட்ட சோதனைகளில் 7000க்கும் மேற்பட்டோருக்கு HIV பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கர்நாடக மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் உடனடியாக களத்தில் இறங்கியுள்ளது. மேலும் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பொறியியல், கலை, அறிவியல் கல்லூரிகளிலும் ஒருங்கிணைந்த சுகாதார முகாம்களை நடத்த உத்தரவிட்டுள்ளது. தவிர இந்த பரிசோதனையில் கல்லூரிகளில் முகாம்கள் நடத்தப்பட்டாலும் மாணவர்களின் முறையான அனுமதியின்றி எந்தவொரு கட்டாய பரிசோதனையும் செய்யப்படாது என்றும், மாணவர்களின் தனி உரிமை மற்றும் பரிசோதனை முடிவுகள் முற்றிலும் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாணவர்கள் தங்களின் சுய பாதிப்பு அபாயத்தை கண்டறிய ரகசிய QR கோட் அடிப்படையிலான ஆன்லைன் மதிப்பீட்டு கருவியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் அறிக்கையின்படி இந்தியாவில் HIV பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களில் கர்நாடகா 3வது இடத்தில் உள்ளது. மாநிலத்தில் தற்போது சுமார் 2.60 லட்சம் பேர் இந்நோயுடன் வாழும் நிலையில் சுமார் 54,000 பேர் தங்களுக்கு பாதிப்பு இருப்பதே தெரியாமல் இருக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனை தடுக்க ஆரம்பகட்ட கண்டறிதல், முறையான மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே ஒரே வழி என்று அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.